தலைவரால வர முடியாத காரணத்தினால சில நேரங்கள்ல தலைவர் வராத நேரத்துல நீங்களாச்சும் வரணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும் பொழுது அதை மறுக்காம அந்த மாவட்ட செயலுடைய நிர்பந்தத்துக்கு உட்பட்டு சரி பரவாயில்ல இத்தனை வருஷம் தலைவருக்காண்டி இத்தனை 30 வருஷம் தலைவருக்காண்டி உழைச்சிருக்காங்க அவங்க கேட்கறது குறைஞ்சபட்சம் தலைவருடைய மகன் அந்த நிகழ்வுக்கு வரலாம்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல போகும் பொழுது உங்களுடைய அந்த மகிழ்ச்சி துயரத்துல நீங்க எங்க கூட்ட கலந்து அந்த துயரத்தை பங்கு போடுற அந்த சுவாபம் நான் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் அதை நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை, குடும்பத்துக்குள்ளேயே தந்தை மகன்களுக்குள்ளேயே சண்டை. ஆனா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகங்கிற குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு பாச உணர்வு உலகத்துல எந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு தலைவனும் கிடைக்க மாட்டான், இப்படிப்பட்ட தொண்டர்களும் கிடைக்க மாட்டேங்க. நீங்க பல நேரங்கள்ல ஒரு மாவட்ட செயலர் அண்ணன் பிச்சை, அவர் பேர் பிச்சை, அவருடைய மகன் இறந்துறார். வயசு மகனுக்கு வயசு 28 29 தான், கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த பையனுக்கு வைத்தியம் பண்ணி தலைவர் வைகோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பையனை காப்பாற்றுற எல்லா முயற்சியும் எடுத்திருந்தாங்க. ஆனா சில ஒரு வருடம் கழித்து அந்த அந்த பையன் இறந்துடுறாப்ல, உடல்நலம் பாதிக்கப்பட்டு திடீர்னு இறந்துடுறாரு. 28 வயசு, கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்போ தலைவரால பயணிக்க முடியாத சூழ்நிலை, உடம்பு அவர் இனிய உடம்பு சரியாகல. அப்போ அந்த துக்க நிகழ்ச்சிக்கு போறேன். நான் மனசுக்குள்ள ஐயோ 28 வயசுல பையன் இறக்குறாப்புலனா அந்த தகப்பனாருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களை எல்லாருமா யோசிக்கிற மாதிரி அந்த வண்டியில பயணிச்சுட்டு போறேன். நான் என்ன நம்ம சொல்றது, என்ன ஆறுதல் சொல்றது அப்படின்னு சொல்லும் போது அந்த துக்க வீட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க, எல்லா கட்சிக்காரங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தாண்டி அந்த வீட்டுக்குள்ள நுழையிற அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கதறி அழுதுட்டு இருக்காங்க. அந்த அந்த பையன் இறந்த அந்த உடலுக்கு முன்னாடி கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. மாவட்ட செயலர் கூட்டு போறாரு, அண்ணன் பிச்சை கூட்டு போறாரு. கூட்டு போய் அழுகுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் சமாதான வார்த்தைகளை சொல்றேன். நான் வெளியில வர்றார், அழுகையை முடிச்சுட்டு கதறி அழுதுட்டு வெளியே வரும்போது அவர் முகம் மாறுது. முகம் மாறி அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க கிட்டத்தட்ட 200 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. பல கட்சிகளை சார்ந்தவங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க தலைவர் பையன் வந்திருக்கிறாரு, முகத்துல ஒரு பெருமை. எனக்கு என்ன சொல்றேனே புரியல. எனக்கு நான் திரும்பி வாகனத்துல சென்னைக்கு போகும்போது ஒரு மணி நேரம் எனக்கு மனசு எப்படிடா இது இப்படி இருக்கிறாங்க இப்படி இவங்க. நான் பொருளாளர் செந்திலதிபருக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் பேசுறேன். நான் இந்த உணர்வு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது, சொந்த நம்ம குடும்பத்தில் கூட இதை பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாச உணர்வு இந்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை வாழ்க்கையில நான் சந்திச்சதே கிடையாது. நான் இது போன்ற பல சம்பவங்கள்